குறிப்பாக இந்த மீடியா சம்மந்தப்பட்ட வெளிநாட்டு தொடர்பு, ஐடி, கம்யூனிகேஷன் போன்ற துறைகள், தொழில்கள்லாம் நல்ல உச்சம், வியாபாரத்தில் நல்ல உச்சம், நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நீங்கள் பெற முடியும். நீங்கள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு குறிப்பாக இந்த அஸ்வினி மகம் மூலம் உங்களுக்கு சம்பத்து தாரையாக வரும். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு, மகா கணபதி வழிபாடு, மகா விஷ்ணு வழிபாடு, இந்த நட்சத்திரம் வரக்கூடிய திதிகள் சதுர்த்தியாகவோ இல்லை ஏகாதசியாகவோ இல்லை பௌர்ணமியாகவோ இருந்தால் இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, குடும்பத்தில் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், குழந்தைகள், புத்திரர்கள், பூர்வீகம், பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல உச்சத்தை நீங்கள் அடைய முடியும். இப்போது மீனராசிக்காரர்கள் அந்த 7.5 சனியில் நடு சனி 2026 என்னை துரத்த போகிறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை எடுத்து வைத்து விட்டு அந்த யோகத்தை, லக்கை, விபரீத ராஜ யோகத்தை பெறுவதற்குண்டான ஃபார்முலாவை நான் சொல்லியிருக்கிறேன். 2-3 தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ஃபார்முலாவை கேட்ச் பண்ணி விடலாம். எந்த 2 ஒயரை ஜாயின் பண்ணினால் அந்த லக் அப்படிங்கிற விஷயம் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.